அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவங்க எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. காலையில் நேரத்துலேயே திறந்து விட்டேன். எல்லாம் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இங்கே வந்து நிற்கிது. இது மட்டும்தான் தீனி போடல. தீனி போட்டு வந்துச்சுங்க. அப்போ உள்ளப்போ உள்ள போய் சாப்பிடுங்க. உள்ளே போட்டுக்கிட்டே நீங்களை எப்படி வெளியே விடுறதுன்னு தான் தெரியல. எப்படியாச்சும் வெளியே விடணும். அவங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க காலையிலேயே. இவ்வளோ நேரம் எல்லாம் ஒரு ஆட்டம் கட்டிட்டு இப்போ தான் போயிருக்காங்க, ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. சரிங்களா, நம்ம இப்படி வந்தால் தான் அது உள்ளாரே போகிறேங்குது. என்னென்ன ஆட்டம் காட்டுது, என்னென்ன வேலை காட்டுது. என்ன கொஞ்சம் பழகிடுச்சுன்னா நீட்டாக வெளியே விடலாம். பயமாக இருக்குது. என்னமோ இந்த ரக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியே விட சொல்கிறாங்க. எனக்கு அப்படி விட்றதுக்கு மனசு வரல. இது பாட்டுக்கு இருக்கிட்டு போகுது அப்படின்னு நாமளும் பார்க்குறோம். ஆனால் இப்படியே உள்ளாரே எத்தனை நாளைக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் எனக்கு ஒரு இதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு இடத்துல பெரிய கோழி வச்சுருக்கோம், வளர்த்துறாங்க, அழகாக விற்கிறாங்க. இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தெரிஞ்சிருந்துச்சுன்னா கம்மிட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். சரி, வாங்கியாச்சு, வளர்த்தியாச்சு. இது பாதுகாத்து கொண்டு வந்துடணும். மேலே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தி மட்டும் உள்ளே போயிட்டா. லைட்டாக திறந்து வச்சுட்டு தண்ணி அடிக்கலான்ட்டு மேலே போனேன். கிரே ஒரே கத்தம். என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ எதுவும் உள்ளார பூந்துட்டாளா, என்ன பண்ணான்னு தெரியலையே. தண்ணி வச்சிடலாம். இங்கே யாருங்கண்ணா? ஒன்று 2 3 தான் இருக்குது. ஒன்றுங்க இந்த அங்கே இருக்குது, வெளில இருக்குது. அப்படியே இருங்க, தண்ணி வைக்கிறேன், தண்ணி குடிங்க. வாடி. ஒருத்தி மட்டும் உள்ளே போய்கிட்டா. இந்த இவங்க மட்டும் உள்ளார இருக்கா. தண்ணி வச்சிடும். வெயில் நேற்று எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு? நேற்று அப்படியே சும்மா மூடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? நீ வேறு சுள்ளுண்டு வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில். பழம் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீழே எல்லாம். சரியான அட்டாக் காட்ட தெரியுது. சரி, அப்புறம் எப்படி பழகிறது? வா வெளில வா. தண்ணி வச்சு விட்டேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு குஞ்சு மட்டும் உள்ளார இருக்குது, மீதி எல்லாம் வெளியே இருக்குது. எதுவும் யாரும் எங்கேயும் போகல, எல்லாமே உள்ளார தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. கொஞ்சம் கதை திறந்து வச்சே பார்ப்போம். வெளில வந்துட்டு உள்ளார போட்டுமே, பழகட்டும். அப்போ தான் அது பழகும். இப்படியே உள்ளாரையே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்போ தான் பழகிறது? என்ன இவ இங்கேயே மேயறது தான் பிரச்சனை. ஏன் இது வெளில வர மாட்டேங்குது? வழி தெரியலையா? என் தினைக்கு காலை எப்படின்னு திறந்து விட்டது ஓடியாருவா. வாடி வெளில வாடி. நான் போய் வெளியே துரத்துக்கலாம். யா அல்லாஹ். அங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. இதில் எப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறது? மேலே ஏறி பறப்பாளே. காலையில் மட்டும் வெளியே கூண்டை திறந்து விட்றப்போ மட்டும் ஏறி பறந்து ஒடியாந்துடுது. இப்போ ஏன் ஏறது இல்லையா?
ஒன்று வெளில கத்துற மாதிரி இருக்கு. வெளில எதுவும் போயிடுச்சா? கையில் தான் முடிச்சு ஒன்று மட்டும் தெரியும், ஓடி போயிட்டான் மறுபடியும். இல்லை என்ன பண்ணணும்னா இங்கிட்டேருந்து துரத்திட்டு வரணும். இப்படி வந்துட்டாளா? இப்போ இப்படி துரத்தணும். இப்படி துரத்தணும்னா தான் கரெக்டாக இருக்கும் அது உள்ளே போகிறதுக்கு. எங்கே போச்சு? போயிட்டா பார்த்தீங்களா? அந்த கேப்பில் பூந்து ஓடிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இதை வெளியே விட்டு பழக்கணும்னா முடியவே மாட்டேங்குது. ஏற்று இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வளரட்டும். வளர்ந்து முடி விட்டுருவான். அவ்வளோ உள்ளாமா இன்னைக்கு, அது ஒன்றும் இல்லை இல்லாமா. ஆனால் முன்னாடியே நிற்கிறாளே ராட்சசி. போகிற அட்டிங்க விரட்டுறக்காண்டியே இருக்க மாட்டே தெரியுது. நான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று விட்டவளோ உள்ளாமா வெளியே. இங்கே குச்சி நேற்று விட்டோம் இல்லையா, வெளியே விடுவோம். எங்கே? ஐய எங்கே போனா? அது போயிடுச்சு அங்கே. அவள் தான் டெய்லி வெளில தைரியமாக போயிட்டு தைரியமாக வரா. எங்கே போச்சு? விட்டு துரத்திட்டு போச்சு. ரைட்டு ஜம்முட்டிங்க வந்து உட்காந்தா. வட்டாமே டுருன்னு வந்து உட்காந்துக்கோ. சிக்காது அவ்வளோ சீக்கிரம், அது மட்டும் விட்டு பறந்துடும். நேராக போயிட்டா, அங்கே போயிட்டா. அதான் இவனுங்க வந்துட்டானுங்க. திறந்தே வச்சுருப்போம், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாமே. யதார்த்தமாக வந்தேன்னா பெரிய கிண்ணிக்குழி உள்ளார இருந்துச்சு. சரி அப்படியே பிடிச்சி இவங்களையும் உள்ளார விட்டு அது கூட சேருதான்னு பார்ப்போமே. தள்ளுங்கடா. இவனுங்க வேறு வந்துட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நகரு வேணாங்கிறானுங்க. அது கூட பழகுதா என்னன்னு பார்ப்போம். டேய் நவுருங்கடா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இவங்க விட்டுட்டு கொஞ்சம் தீனி மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டு போயிடலாம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நெல் கொஞ்சம் இறச்சி விட்ருக்கு உள்ளார. அதுங்கெல்லாம் அங்கே பின்னாடி இருக்காங்க. வந்து மிங்கிள் ஆகுமான்னு பார்த்தா மிங்கிளே ஆக மாட்டேங்குது. எப்படி இதை கூட மிங்கிள் பண்ண வைக்கிறதுன்ட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், சாத்திட்டு போகலாம். நம்ம இருக்கோண்டு அது பயந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கொஞ்சம் நேரம் சென்று பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. திறந்து விட்டதும் இவங்க எல்லாம் உள்ளார வந்துருச்சு. 4 குஞ்சு இருந்துச்சுல, ஆளை காணான்னு தேடி பார்த்தா 4 பேர் எங்கே ஏறி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே எப்படி இவ்வளோ ஹைட்டு ஏறிச்சுன்னே தெரிலைங்க. பாருங்க, அவ்வளோ ஹைட்டில் ஏறி நிற்கிது 4மே. வா கீழே வா. அவன் வந்துட்டானா எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சி விட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு கின்னி கோழியை கம்மிட்டு உள்ளாரே விட்டு பழக்கணும். ஒரு 4-5 நாளைக்கு கின்னி கோழியை மட்டும் போல. ஏய் பிள்ளைங்களை விட்டு போட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டா, பிள்ளைங்களை யார் கூப்பிடுவா? வா இங்கே இருங்க. இது விட்டு போட்டு இது மட்டும் ஓடியாந்துருச்சு. போலப்பா இறக்கி விட்டாச்சு. இவன் மட்டும் ஏய் வா, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? வா உள்ள வா. எங்கே போகிற? வா உள்ளார. அடியாய் வா 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 வா. அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சுல்லப்பா. முடியும்
போ 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 உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ அப்படியே உள்ளே போ 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 உள்ளே போ எல்லாம். இன்னைக்கு யாரையும் வந்து ஃப்ரீயாலாம் விட்றதில்ல, அடைக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுறாங்க. எல்லாம் அவங்கவுங்க அடே போச்சு 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 போச்சு. ஐயோம்மா, ஐயோ போய் விட்றா அதில் சீக்கிரம். ஒன்று நல்லா அடி வாங்கிடுச்சுங்க, சரியான அடி. உள்ளே போயிருங்க, உள்ளே போயிரு, நீங்கள் யாரும் வெளில வராது. அது பெரிய சமமாயிடுச்சு, கொஞ்சம் இல்லை அது இன்னைக்கு போயிருந்துருக்கும். கின்னிக்கோழி, அந்த கின்னிக்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் எப்பயுமே சேர்ந்துக்கிறது இல்லை, அது மட்டும் எப்படி சேர்ந்துச்சுன்னே தெரில. நல்லா அடி வாங்கியிருக்கு பாவம். இதெல்லாம் எப்படி உள்ளே போச்சு, இதுங்களை எப்படி வெளியே தள்ளுறது? முதல்ல இதுங்களை வெளியே தள்ளிடலாம். இவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்தியாச்சு, இவங்க எல்லாமே வெளில வந்துருச்சு. ஆனால் இது நாளும் உள்ளே போக முடியுது. இது நாளும் எப்படியாச்சும் உள்ளே போச்சுன்னா அழகா நம்ம சாத்திடலாம். ஒன்று ரெண்டு வந்துருச்சு, ரெண்டு வருது வெளில போகுது, வருது வெளில போகுது, இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. இந்த ரெண்டு ட்ரேவை கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிடலாம், அதில் கூட போய் உட்காந்துக்கும்ல. ஒருத்தி மட்டும் நீட்டாக உள்ளார வந்து உட்காந்துட்டா, ஒருத்தி ரெண்டு பேர் உள்ளார இருக்குங்க. சரி, ஒன்று தான் உள்ளார இருக்குது, மீதி 3 அந்த மூலையில் இருக்குது. வியாபாரம் அந்த மூலையில் 3 பேர் இருக்காங்க. ஓடு, இதுவும் சேர்ந்து ஓடி போயிடுச்சாங்க. சரி, என்னமோ ஒன்று பண்ணிட்டோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்து தான் பார்க்கணும். ஆனால் இதுங்கெல்லாம் பிரித்து விட்டா தான் வேலைக்கு ஆகும். நாளையிலேருந்து வெறும் குஞ்சுங்களை மட்டும் உள்ளார விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பிரித்து விட வேண்டியதான். நான் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும்ல.